ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே இந்த ஓய்வு நாளிலே உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரத்தின் பிற்பகுதி, அதாவது 10 வசனங்கள் வரைக்கும் போன தடவை படித்தோம். இன்னைக்கு 11லேருந்து 16 அந்த அதிகாரம் முடிய வாசிக்க போகிறோம், தியானிக்க போகிறோம். கடைசி வார்த்தையில என் நேசர், கடைசி வசனத்துல என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர், 10,000 பேர்களில் அவர் சிறந்தவர் என்று சொல்லி மணவாட்டியாகிய சூலமித்தி சியோன் குமாரத்திகள்கிட்ட சாட்சி சொல்லுகிறதை பார்க்கும். பின்மாற்றத்திலிருந்து நேசரை இறுக பிடித்து கொண்டவள் நேசரை கண்டடைந்து எப்படியாவது திரும்ப நேசரோடு சேர்ந்து கொள்ளணும்னு சொல்லி அவ என்ன செய்யறா, மற்ற தோழிமார்கள்ட்ட சொல்லுகிறாள், சாட்சியாய் சொல்றா. உன் நேசர் எதினால் விசேஷித்தவர்னு அவங்க கேட்கும்போது, என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர், அவர் 10,000 பேர்களில் சிறந்தவர் என்று சொல்லி சாட்சி சொல்லுகிறாள். நல்ல நாளிலும் அவள் கூறுகிற சாட்சி, நேசரை பற்றி அவள் வர்ணிக்கிற அந்த சாட்சியை இந்த 5ஆம் அதிகாரத்தின் பிற்பகுதியில நாம் பார்க்க போகிறோம். கண்களை மூடி, நல்ல பிதாவே, அருமையான இந்த ஞாயிற்றுக்கிழமை சாயந்தர வேலைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த காட்டுப்புறாவின் சத்தத்தை அநேகருக்கு நீர் மறைத்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய எங்களுக்கு கொடுத்ததுக்காய் உமக்கு நன்றியோடு உமக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த உன்னத பாட்டின் சத்தம், இந்த உன்னத பாட்டு வேத தியானம் உலகத்திலே வேறு எங்கும் தொனிக்காதபடி ஆண்டவரே எங்களுக்கு அந்த மறைபொருள்களை வெளிப்படுத்தி திராட்சரசத்தையும் தேனையும் பாலையும் எங்களுக்கு நீர் தந்தபடினால் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தாவே, என்னை மறைத்து கர்த்தருடைய ஆவியானவர் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, வசனத்தை பிரசங்கிக்க விடாமல் போராடுகிற ஆவிகள் எல்லாம் அழிக்கப்படட்டும். ஆண்டவரே, கனநித்திரையின் ஆவி வசனத்தை கேட்கும்போது சிந்தனையிலே பேசுகிற ஆவிகள், வீட்டுக்குள்ளே உலாவுகிற அசுத்த வல்லமைகள் எல்லாவற்றையும் நான் கட்டி ஜெபிக்கிறேன். உன்னத பாட்டை பரியாசம் செய்யும்படி ஏவுகிற ஆவிகள், ஆத்மாவுக்குள்ளே புகுந்து கொண்டு விளையாடுகிற ஆவிகளை நான் கட்டி ஜெபிக்கிறேன். முப்பொறி நூல் சீக்கிரமாய் அறாதுன்னு சொல்லப்பட்டிருக்கே, நாங்கள் கட்டி ஜெபிக்கிறோங்க தாவே. அப்படிப்பட்ட கிரியைகளை தேவனாகி கர்த்தர் அழித்து போட்டு வசனம் 100 மடங்கு எங்களிலிருந்து பலன் தர உதவி செய்யும். வார்த்தைக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா விதமான அந்தகார வல்லமைகளை நான் கடிந்து கொள்ளுகிறேன் இயேசுவின் நாமத்தில். அவைகளை கட்டி பாதாளத்துக்கு அனுப்புறேன். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே, எனக்கு பேச தெரியாது, நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன், பேதையான புறா. என்னை மறைத்து என் நாவிலிருந்து நீர் பேசும்படி ஜெபிக்கிறேன். உம்முடைய நாமம் மகிமை அடையட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இப்ப பாருங்க, கடைசியில அவள் சாட்சியாய் சொல்லுகிறாள், என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர். அப்ப நேசர் பரிசுத்தத்திலே வெண்மை, அவர் சிந்திய இரத்தத்தால் சிவந்த மேனியாய், ஏசா சிவந்த மேனி உள்ளவன் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப யூதர்கள் பாத்தீங்கன்னா வெண்மையாவும் இருப்பாங்க, சிவப்பாவும், ரெண்டு கலந்த மிக்சட் கலர். அப்ப யூதா கோத்திரத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவும் எப்படி இருக்காரு? வெண்மையும் சிவப்புமாய் இருக்கிறார், பரிசுத்தமாகவும் இருக்கிறாரு, தியாக உணர்வோடும் இருக்கிறார். ஆனால் அவர்தான் 10,000 பேர்களில் சிறந்தவர். 10,000 பேரை கொண்டு வந்து நிக்க வச்சாலும் என் ஆத்தும நேசர் மாத்திரம் சிறந்தவர். 11ஆம் வசனத்துல சொல்றாள், அவர் தலை தங்கமயமாய் இருக்கிறது. தலை தங்கமயமாய் இருக்கிறது. சபைக்கு தலை யாருன்னா கிறிஸ்து. அவருடைய தலை தங்கத்தால் ஆனது போல இருக்கிறது.
அப்படின்னா உயர்ந்த எண்ணம் கொண்டவர். எப்பவுமே தலை தங்கத்தால் என்று வர்ணிக்கப்பட்டாலே உயர்வான எண்ணம். அவருக்கு தாழ்ந்த எண்ணங்கள் கிடையாது. பாவியாகிய ஸ்திரீ ஆண்டவருடைய பாதத்துல அந்த நலது தைலத்தை ஊற்றும் போது அவரிடத்துல ஒரு சலனமும் இல்லை. ஏன்னா அவருடைய சிந்தனைகள் எல்லாம் தங்கத்தை போல விலையேற பெற்ற பிதாவின் சிந்தனை. வேற ஒரு மனுஷனா இருந்தால் அந்த ஸ்திரீயை என்ன செஞ்சிருப்பா? தவறான கண்ணோட்டத்திலே பார்த்திருக்க கூடும். ஆனால் நம்முடைய நேசருடைய தலை எப்படிப்பட்டது? தங்கமயமாய் இருக்கிறது. அவர் தலைமயிர் சுருள் சுருளாயும் காகத்தை போல கருமையாயும் இருக்கிறது. சுருள் சுருளாய் அப்படின்னா அழகு முடி. உன்னத பாட்டு 7ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனத்துல பாருங்க, மணவாட்டிக்கும் அப்படியே தலைமயிரை கொடுக்கிறார். சொல்லிட்டு சொல்றாரு, உன் தலைமயிர் ரத்தாம்பரமயமா இருக்கிறது. அந்த ஷைனிங் கலர். அவருடைய தலைமயிர் எப்படி இருக்கான்? ஷைனிங் கலர், ரத்தாம்பரம். இந்த தலைமயிர் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தின காரியமா இருக்கிறது. சிலுவையில பாருங்கள், ஒரு கள்ளன் தொங்கிக் கொண்டிருக்கிறான். மார்க்கு சுவிசேஷத்துல 2 கள்ளர்களும் அவரை நிந்தித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் ஒரு கள்ளன் எப்படியோ மனம் திரும்புறான், அவனா கர்த்தர் அங்கேயும் ஆதாயப்படுத்துறாரு. அப்போ தலைமயிர் ஸ்திரீகளுக்கு மகிமையாய் சொல்லப்பட்டது போல இங்கே ஆண்டவருடைய தலைமயிர் எப்படி இருக்குதான்? சுருள் சுருளாய் இருக்கிறது. காகத்தை போல கருமையாயும் இருக்குது. சுருட்ட முடி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த முகத்துக்கே ஒரு நல்ல லுக் இருக்கும். காகத்தை போல கருமையாய் இருக்கிறது. அந்த டார்க் ஹேர், அப்படி டை அடிச்ச மாதிரி ஒரு டார்க் ஹேர், அது ரொம்ப அழகா இருக்கும். அது நல்ல சிகப்பா இருக்கிறவங்களுக்கு அது ரொம்ப மகிமையா இருக்கும். அப்ப மகிமை பொருந்தின ஒரு ஆத்துமநேசர். அவருடைய தலை தங்கமயமா இருக்கிறது. நேபுகாத்நேச்சார் கண்ட சொப்பனத்துல ஒரு சிலை நிக்குது, தலை தங்கமயமா இருக்கிறது என்று பார்க்கிறான். அப்ப தானியேல் அதுக்கான விளக்கத்தை சொல்றான், பொன்னான அந்த தலை நீரே. அப்ப முதல் ராஜ்யம் நேபுகாத்நேச்சாரால் உருவாக்கப்பட்ட பாபிலோன் சாம்ராஜ்யம். அதற்கு முன்பாக இருந்த எகிப்திய சாம்ராஜ்யம் அழிஞ்சு போச்சு. ஆனால் பொன்னால் உண்டான அந்த தலை, விக்கிரக தலையை போல என்றென்றைக்கும் நிற்கக்கூடிய முதலும் கடைசியுமா இருக்கிற ஆல்பாவும் ஒமேகாவுமா இருக்கிற கிறிஸ்துவானவருடைய சாம்ராஜ்யம் அந்த பாபிலோன் சாம்ராஜ்யத்தை விட மேலான தங்கமயமா இருக்கிறது. அதான் அவருடைய தலை தங்கமயமா இருக்கிறது. அப்ப தலைமயிர் சுருள் சுருளாயும் காகத்தை போல கருமையாயும் இருக்கிறது. அந்த தலைமயிரில கள்ளங்கபடம் இல்லை. தலை முடி கொட்டி போகல. தலைமுடி என்று சொல்லப்படுவது அவருடைய மகிமை. முடி கொட்டி போகல, மொட்டையாய் இருக்கவில்லை, அரை மொட்டையாய் இருக்கல. அப்ப முடி, தலைமயிர் ஆத்தும ஆதாயத்துக்கும் அவருடைய பேர் பிரஸ்தாபத்துக்கும் ஒப்பனையா இருக்கு. சுருள் சுருளாய் இருந்து அழகாய் இருப்பது போல இயேசு கிறிஸ்துவின் சிந்தனையும் அவருடைய செயல்களும் அழகாயிருக்கு. தலை முடிய பார்க்கும்போது தான் அநேகருக்கு ஒரு பிரியம் உண்டாகும். தலைமுடி எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்க, தலைமுடி தினமும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அதை நீட்டாக குளிச்சு வைக்கல அப்படின்னு சொன்னால் அது ஒரு மனுஷனுடைய முக அழகை கெடுக்கும். தலைக்கு டெய்லி வாஷ் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா அது ஒரு அழகை கெடுக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா தலையில் இருக்கிற அந்த எண்ணெயெல்லாம் முகத்தில் வடிஞ்சு அழகு கெட்டு போகும். ஆனால் நேசருடைய மகிமை ஒருபோதும் கெட்டு போகிறதே கிடையாது. அவருடைய நாமம் ஒருபோதும் தன் வாசனையை இழப்பதும் கிடையாது. அப்ப காகத்தை போல கருமையாய் இருக்கிறது என்று சொல்லி மணவாட்டி வர்ணிக்கிறாள். காகம் சொல்லுவாங்க, அண்டங்காக்கா ஒட்டுனாலே கருப்பு நம்ம மேல பற்றுரும் அப்படிம்பாங்க. அப்ப இந்த கருமையான காக்கா பாருங்க, அது ஒதுக்கப்பட்ட ஒரு பறவையா இருக்கிறது, யாராலும் விரும்பப்படல. ஆனால்
கர்த்தர் வேதத்திலே காக்காக்கு ஒரு முக்கியத்துவத்தை அதுவும் உன்னத பாட்டுல கொடுத்திருக்கிறது ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம். காக்காவை யாரும் வளர்க்கவும் மாட்டாங்க, காக்காவை யாரும் விரும்பவும் மாட்டாங்க. ஆனால் தன்னுடைய தலைமயிரை, அந்த கருமையை, அந்த ஜீவராசி எல்லாராலையும் அற்பமாய் எண்ணப்பட்ட அந்த காகத்துடைய பேரை இங்க ஆண்டவர் உன்னத பாட்டுல கொடுத்திருக்கிறது ரொம்ப ஆச்சரியமான காரியம். அப்படின்னா என்ன? உலகம் ஒருவேளை நம்மள அண்டங்காக்கான்னு ஒதுக்கி இருக்கலாம், நாம் கருமையா இருக்கிறது நிமித்தம். ஒருவேளை நம்முடைய குரல் வளம் நல்லா அல்ல, நீ காக்கா கத்துறது போல பாடுறாய், இல்லை நம்முடைய முக அப்பியரன்ஸ் அப்படி இருக்குது, நிறைய பேர் பட்ட பேர் வச்சு சொல்றதை பார்த்திருப்போம். அப்படி தள்ளப்பட்ட ஒரு பறவையை எடுத்து தன்னுடைய தலைமை அதனுடைய கலரை போல அழகா இருக்கு என்று சொல்லி வர்ணிக்கிற ஆத்துமநேசர் யாரையும் புறம்பே தள்ளாதவர். யாரையுமே அவர் புறம்பே தள்ளாத ஆத்துமநேசர். அவரிடத்தில் வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர் விலையேற பெற்ற பிள்ளைகளாய்த்தான் பார்க்கிறார். உலகம் நம்மை அற்பமாய் எண்ணலாம், நம்மளை கேவலமா எண்ணலாம். ஆனா ஒரு காக்காவை போலதான் இங்க நம்பணும். நிறைய பேர் அப்படி கருப்பா இருக்கிறத பார்த்து காக்காமா இருக்காங்க அப்படிலாம் சொல்றதை கவனிச்சிருப்போம். அப்படி உலகம் நம்மளை வேதனைப்படுத்தி சிறுமைப்படுத்தி பேசினாலும் ஒரு காக்கை கூட கர்த்தர் மறவாமல் தம்முடைய வேதத்துல எழுதுவார்னு சொல்லி சொன்னா நம்முடைய தலைமயிரையும் கர்த்தர், ஏன்னா மத்தேயு சுவிசேஷம் சொல்லியிருக்காரு, நம்முடைய தலைமயிரில் ஒன்றும் கீழே விழாது, உங்களுடைய தலையில் இருக்கிற மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறதுன்னு சொல்றாரு. அப்ப எண்ணப்பட்டது அப்படின்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவர் எண்ணி வைத்திருக்கிறார். அதை கருதுல கரிசனை உள்ளவராய் அவர் இருக்கிறார். நமக்கு ஒரு முடி கொட்டினா ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, சொல்லுவாங்களே முடிதானே போச்சு உயிரா போச்சு என்று சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஒரு தலை மயிர், நம்ம தலையில எத்தனை மயிர் இருக்குன்னு எண்ண முடியாது. ஆனாலும் அதையும் எண்ணி அதன் மேலும் கர்த்தர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார், கரிசனை உள்ளவராய் அவர் இருக்கிறதை பார்க்கிறோம். 12ஆம் வசனத்துல பாருங்க, அவருடைய கண்கள் தண்ணீர் நிறைந்த நதிகளின் ஓரமாய் தங்கும் புறாக்கண்களுக்கு ஒப்பானவைகளும் பாலில் கழுவப்பட்டவைகளும் நேர்த்தியாய் பதிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது. அப்ப நேசருடைய கண்கள் எப்படிப்பட்டதாம்? தண்ணீர் நிறைந்த நதிகளின் ஓரமாய் தங்குகிற புறாவின் கண்கள். புறாக்கள் பாத்தீங்கன்னா அழகான அந்த ரிவர்ல பக்கத்துல போய் அழகா இறங்கும். அங்க அப்படியே நிறைய கூட்டம் கூட்டமாய் தங்கியிருக்கு. அந்த புறாக்களுடைய கண்கள்ல ஏதாவது ஒரு தூசி விழுந்துன்னா உடனே அந்த நதியில போய் அப்படியே கண்கள் அப்படியே கலக்கி கண்ணை அதுவே செல்ஃபா கிளீன் பண்ணிக்கும். அப்ப ஆத்தும நேசர் அவருடைய கண்கள்ல கண்ணீர் வடிகிற ஒரு அனுபவம் கொண்டவர். லாசரு மரித்த போது லாசருவை பார்த்து கர்த்தர் அழுகிறார்னு இயேசு கண்ணீர் விட்டார் என்று சொல்லப்பட்டு. அப்போ அவருடைய கண்கள் எப்படிப்பட்டதாம்? ஆத்துமாக்களுக்காக அழுகிறது. ரெண்டாவது பரிசுத்தமுள்ள கண்கள். புறாவின் கண்கள் எப்படி பரிசுத்தமா இருக்குதோ, அது கண்ணில் ஒரு தூசி விழுந்தா அந்த நதியில கண்ணில் அப்படியே வாஷ் பண்ணிக்குதோ, அதே போல ஆத்தும நேசரும் தன் கண்களை பரிசுத்தமாய் வைத்துக் கொள்ளுகிறார். கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் கெட்டு போச்சுன்னு சொன்னா உன் சரீரம் முழுவதும் கெட்டு போகும்னு சொன்னவர். ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிறவன் அவளிடத்திலே விபச்சாரம் செய்தாயிற்று என்று சொன்னவர். அப்படிப்பட்ட கண்கள், அது சொன்னாரு, உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் நீ அதை புடுங்கி எரிஞ்சு போடு. கண் இல்லாதவனா பரலோகம் சேர்றது நலம் என்று சொன்னார். அப்ப கண்கள் எப்படி இருக்கணும் சொல்றாரு மணவாட்டிக்கு? புறாக்கண்களா இருக்கணும், தம்முடைய பரிசுத்த கண்கள் போல நமக்கும் இருக்கணும் அப்படிங்கிறது அவருடைய விருப்பம். அப்ப அவருடைய கண்கள் எப்படிப்பட்டது? தண்ணீர் நிறைந்த நதிகளின் ஓரமாய் தங்குகிற புறாவின் கண்களை போல அவருடைய கண்களும் பரிசுத்தாவியாகி அந்த ஜீவ நதியிலே அடிக்கடி கழுவிக்கொண்டே இருக்கு. ஏன்னா அவர் மனுஷனாகவும் பூமியிலே அவர் சுற்றி திரிந்தார் என்று சொல்லி நமக்கு தெரியும். அப்ப மனுஷனுக்கு இருக்கக்கூடிய அந்த சுபாவங்களும் தன்னிடத்துல வந்து விடக்கூடாது என்பதற்காக அவர் என்ன செய்கிறார்? பரிசுத்தாவியின் ஜீவ நதியிலே தன் கண்களை கழுவி கொண்டே இருக்கிறார். இன்றைக்கு நாமும் அதான் செய்யணும். நம்முடைய கண்களை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலும் பரிசுத்தாவியினாலும் நம்முடைய கண்களை என்ன செய்யணும்? கழுவி கொண்டே
ஒரு ஐ ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா கண்ணுக்கு போடுறது அந்த டிராப்ஸ் கொடுப்பாங்க. கண்ணை கழுவணும், கண்ணை கிளீன் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அப்போ அது இது ஆவிக்குரிய ஒரு கிளென்சிங் ப்ராசஸ். அப்போ ஆவிக்குரிய ரீதியா இங்க சொல்றாரு, அவருடைய கண்கள் எப்படிப்பட்டது? தண்ணீர் நிறைந்த நதிகளின் ஓரமாய் தங்கும் புறா கண்களுக்கு ஒப்பானது. அப்ப புறாவின் கண்கள் அழகா இருக்கும், அது கோணக்கண் அல்ல. அப்ப அவருடைய கண்கள் அழகா இருக்குது, நேர்த்தியாய் பார்க்கும். புறாவின் கண்கள் சின்னதா இருக்கும், வன்கண் இருக்காது. புறாவை பார்த்தோம்னா அது ஆந்த முழிக்கிற மாதிரி முழிச்சு அடுத்தவங்களை பயமுறுத்தாது. அப்ப இன்னைக்கு நம்முடைய கண்களிலே பொறாமையான கண்கள், வன்கண்கள் இருக்கக்கூடாது. நம்முடைய கண்களிலே இச்சையான பார்வை இருக்கக்கூடாது. நம்முடைய கண்கள் உலக ஆசீர்வாதத்தை மாத்திரம் தேடிட்டு இருக்கும். நம்முடைய கண்கள் அதன் மேல் மட்டும் வைக்கப்படக்கூடாது. நம்முடைய கண்கள் எதன் மேல் வைக்கப்படணும்? கர்த்தர் மேல் வைக்கப்படாது. ஏசாயா 6ஆம் அதிகாரத்தை பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தரை தரிசிக்கிறான். தரிசிச்சுட்டு சொல்றான், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே, என் கண்கள் கண்டதே. அப்ப தூரத்தில் இருக்கிற கர்த்தரை நம்முடைய கண்கள் என்ன செய்யணும்னா பார்க்க வேண்டும். அப்ப அது அவருடைய கண்கள் எப்படிப்பட்டது? பாலில் கழுவப்பட்டவைகள். பால்கிறது வசனம், ஞானப்பால். அதில் கழுவப்பட்டதும் நேர்த்தியாய் பதிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கு. அப்போ உன் கண் இமைகள் நேராய் செம்மையாய் நோக்க கடவுது. வலதுபுறம் இடதுபுறம் திரும்பி பார்க்காத. உனக்கு நியமிக்கப்பட்ட அந்த ஓட்டத்திலே நீ கிறிஸ்துவை நோக்கி ஓடி ஜெயம் பெற்று பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கிற வழியை பாரு என்றுதான் வேதம் நமக்கு சொல்லுது. அப்ப அவருடைய கண்கள் நேர்த்தியாய் பதிக்கப்பட்டிருந்துச்சு. எதை பார்த்து? பிதா ஒருத்தரை பார்த்து மாத்திரம் நேர்த்தியாய் பதிக்கப்பட்டிருந்தது. சிலுவையில அவர் தொங்கிக் கொண்டிருந்த போதும் கீழே இருந்து எல்லாரும் என்ன சொல்றாங்க? நீ தேவகுமாரனா தான் இறங்கி கீழே வா. அப்ப அவருடைய கண்கள் நேர்த்தியாய் பிதாவை நோக்கி பதிக்கப்பட்டிருந்தது. எப்ப இந்த சிலுவை பாட்டை நான் வெற்றியாய் முடிப்பேன், பிதா எனக்கு கொடுத்த அந்த பாத்திரத்தை எப்ப நான் பானம் பண்ணி முடிப்பேங்கிறதுல மாத்திரம்தான் அவருடைய கண்கள் வைக்கப்பட்டதை ஒழிய கீழே நின்று நிந்திக்கிற கூட்டத்தை பார்த்து அவர் கோவப்படல. அவர் தன்னுடைய அந்த அவருடைய அந்த மிஷன் டார்கெட்டை அவர் மாத்திக்கல. அவர் நினைச்சிருந்தா நான் எவ்வளவு பெரிய ஆண்டவர் தெரியுமான்னு சொல்லி சிலுவையில இருந்து இறங்கி வந்திருக்கலாம். ஆனாலும் அவருடைய கண்கள் நேர்த்தியாய் பரலோகத்தையும் தம்முடைய பிதாவின் சித்தத்தையும் நிறைவேற்றுதலையே வைக்கப்பட்டிருந்தது. அப்ப அப்படி போலதான் நாமும் என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். 13ஆம் வசனத்துல அவர் கன்னங்கள் கந்தவர்க பாத்திகளைப் போலவும் வாசனையுள்ள புஷ்பங்களைப் போலவும் இருக்கிறது. அவர் உதடுகள் லீலி புஷ்பங்களை போன்றது. வாசனையுள்ள வெள்ளை போலம் அதிலிருந்து வடிகிறது. தயவுசெய்து பைபிள் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா அநேக காரியங்களை நான் சொல்லிக்கொண்டே போகிறேன். அதனால உங்களுக்கு புரியாமல் போற நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால பைபிள் தயவுசெய்து எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. அப்ப அவருடைய கன்னங்கள் எப்படிப்பட்டதா இருக்குன்னா கந்தவர்க பாத்திகளை போல, வாசனையுள்ள புஷ்பங்கள் போல. கன்னங்கள், ஒரு மனுஷனுக்கு அழகு எதுனா அடுத்தது கன்னம். முதல்ல தலைமுடி, ரெண்டாவது கன்னம். அதிகமாய் சாராயத்தை குடிச்சிட்டு இருந்தோம்னா கண்ணம் அப்படியே ஒட்டி போயிடும். ஒட்டி போன கன்னம்னு சொல்லுவாங்க. பாவ பழக்கங்களை செய்தோம்னு சொன்னா கண்ணம் ஒட்டி போயிடும். அப்ப ஆனா ஆண்டுடைய கன்னங்கள் எப்படி இருக்கு? கந்தவர்க பாத்திகளை போல, பாத்தி கட்டுறது போல. இயேசுவை ஒருத்தன் ஒரு அரைகிறான் கன்னத்தில். ஆனாலும் அவர் பதிலுக்கு அறையாம ஒரு கன்னத்தை நீ ஒருத்தன் அரைஞ்சான்னா இன்னொரு கன்னத்தை நீ திருப்பி காட்டுன்னு சொன்னவர் என்னை ஏன் அடிக்கிறாய் என்று மாத்திரம்தான் கேட்டாரே ஒழிய அவனை கர்த்தர் சபிக்கவில்லை. அப்ப அவருடைய கன்னங்கள் எப்படிப்பட்டதாம்? கந்தவர்க பாத்திகளை போல. ஏன்னா பிதாவானவர் அந்த அடிக்கிற அந்த அறையை நியமித்தபடியினால அவர் கன்னங்களை வேண்டாம்னு சொல்லி அவர் விளக்கவில்லை. அப்ப பிதாவின் சித்தத்துக்கு இடம் கொடுத்து கன்னத்துல அவர் அறையை வாங்கின போது அவருடைய கன்னங்கள் எப்படிப்பட்டதா இருந்தது? கந்தவர்க பாத்திகளை போல. ரெண்டாவது வாசனையுள்ள புஷ்பங்களை போல இருந்தது. அடிச்சு கன்னத்துல அடிச்சோம்னா கன்னம் செவக்கும். செவந்தது ஒரு அழகான மலரை போல கர்த்தருக்கு ஒப்பனையாய் சொல்லும்.
அதிலிருந்து ஒரு வாசனை வீசுது. என்ன வாசனை? பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றின அந்த ஜீவ வாசனை அந்த கன்னமாகிய புஷ்பத்திலிருந்து வீசுது. நீங்க நம்மளை யாராவது கன்னத்துல அறிஞ்சா நம்ம சும்மா விடுவோமா? கொலையே பண்ணாம விட மாட்டோம். ஆனால் ஆண்டவர் எப்படி பண்றாரு? கன்னங்களை கந்தவர்க்க பாத்திகளை போல பாதுகாத்து வர்றார். நிந்தையாய் என்னை கன்னத்தில் அறைந்தார்கள் என்று சங்கீதக்காரனுடைய அந்த தீர்க்க தரிசனத்தை ஆண்டவர் நிறைவேற்றி கொடுக்கிறார். வேலைக்காரரும் அவரை கன்னத்தில் அறைந்தார்கள் என்று சொல்லி அநேக இடத்துல பார்க்கிறோம். ஒருத்தன் மாத்திரம் அறையில, வேலைக்காரன் அரைஞ்சான். சில பேர் அவருடைய சிரசிலே குட்டினார்கள், முகத்திலே துப்பினார்கள்னு வாசிக்கிறோம். இங்க சொல்லப்பட்டிருக்க அவர் தலை தங்கமயமா இருக்கிறது. அவர் பிதாவுக்கு முதற் பேரானவர். ஆனா நிறைய பேர் என்ன செய்றாங்க? அவர் கண்ணை கட்டி அவர் தலையில குட்டி, நீ கிறிஸ்துவானால் அதை எங்களுக்கு சொல்லு, ஞான திருஷ்டினாலே பார்த்து சொல்லு என்று சொல்லுகிறதை வாசிச்சிருக்கோம். அப்ப தங்கமயமாய் இருக்கிற அவருடைய தலையை குட்டுகிறாங்க இல்லையா? அப்ப அவர் கன்னங்கள் கந்தவர்க்க பாத்திகளை போலவும் வாசனையுள்ள புஷ்பங்களை போலவும் இருக்கிறது. இரண்டாவது, அவர் உதடுகள் லீலி புஷ்பங்களை போன்றது. அவர் உதடுகள் எப்படிப்பட்டதா? லீலி புஷ்பத்தை போல வாசனை உள்ளதும் சிவப்புள்ளதுமாயிருக்கு. வாசனையுள்ள வெள்ளை போலம் அதிலிருந்து வடிகிறது. ஆண்டவருடைய வாயிலிருந்து உதடுகளிலிருந்து ஒரு நாளும் கேவலமான வார்த்தையோ, கெட்ட வார்த்தையோ, தூஷண வார்த்தையோ, மற்ற சக மனிதனை பரியாசம் பண்ணுகிற வார்த்தையோ, ஆகாத வார்த்தைகளோ ஒரு நாளும் ஆண்டவருடைய உதடுகளிலிருந்து வரவே வராது. அவருடைய உதடுகள்லேருந்து என்ன வந்துதான்? வாசனையுள்ள வெள்ளை போலம். அப்படின்னா கிருபை பொருந்தின அந்த வாசனையான வார்த்தைகள். நம்முடைய வாழ்க்கைய வாசனை உள்ளதாய் மாற்றக்கூடிய வார்த்தைகள் மட்டும்தான் ஆண்டவர் பேசுவார். நல்ல உதாரணம் பாருங்க. நாயினூர் விதவை, ஒரே மகன் இறந்து போயிட்டான். அப்ப அவ அழுதுகிட்டே வரா. எல்லாரும் அந்த பாடையை தூக்கிட்டு வராங்க. ஆண்டவர் வந்து என்ன சொல்றாரு? அழாதே என்று சொல்லி அந்த பாடையை தொடுறார். தொட்ட உடனே மரித்த வாலிபன் உயிரோடு கூட எந்திரிச்சு. அப்ப அழாதே என்று சொல்லுகிற அந்த வார்த்தை அவளுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறது மட்டும் இல்ல, அவங்களுடைய வாழ்க்கையவே அது வாசனை உள்ளதாய் மாற்றி போடுகிறது. அந்த வாலிபன் உயிரோடு எந்திரிச்சது அவர் சொன்ன வார்த்தை. அழாதே என்று சொல்லி அந்த பாடை மேல கை மட்டும்தான் வச்சார். இதை எவ்வீருடைய மகளையாவது தலித்தாகுமே எந்திரின்னு சொன்னார். சிறு பெண்ணை எழுந்து சொன்னார். அது ஒரு வெள்ளை போலத்தின் வாசனை. அப்ப நேசருடைய உதடுகள் லீலி புஷ்பத்தை போன்றது. அது இனிமையான உதடுகள். அவர் வாயிலிருந்து வருகிற அந்த உதட்டிலிருந்து வர்ற வார்த்தைகள் எப்படிப்பட்டது? வெள்ளை போலம் வாசனை வீசுகிறது. 14ஆம் வசனத்துல அவர் கரங்கள் படிகப்பச்சை பதித்த பொன் வளையல்களைப் போல இருக்கிறது. அப்ப அவருடைய கரங்கள் எப்படிப்பட்டதாம்? நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன்னு சொன்னவர், என் உள்ளங்கைகளிலே உன்னை வரைந்திருக்கிறேன் என்று சொன்னவர். அந்த கரங்கள் எப்படிப்பட்டது? ஆணி அடிக்கப்பட்ட கரங்கள். அது படிகப்பச்சை பதித்த பொன் வளையல்களைப் போல விலையேற பெற்ற கரங்கள். ஆண்டவருடைய கரத்திலிருந்து நம்ம ஆசீர்வாதங்களை எவ்வளவோ பெற்றிருக்கிறோம். இன்னும் கொடுத்து கொண்டேதான் இருக்கிறது. எவ்வளவு கேட்டாலும் அவர் கரத்திலிருந்து தரமாட்டேங்கிற வார்த்தை வரவே வராது. அவருடைய பிள்ளைகள் கேட்கிற ஆசீர்வாதங்களை அவர் கொடுத்து 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 அவருடைய கரங்கள் எப்படிப்பட்டதா இருக்கிறதா? படிகப்பச்சை பதித்த பொன் வளையல்களைப் போல. அப்ப ராயல் பாம், ராயல் ஹேண்ட். அவர் அங்கம் இந்திரநீல ரத்தினங்கள் இழைத்த பிரகாசமான யானை தந்தத்தை போல இருக்கிறது. அவருடைய சரீரம் எப்படிப்பட்டதா இருக்கான்? இந்திரநீல ரத்தினங்கள் இழைத்ததும் அதனால பிரகாசமாய் இருக்கிற அந்த யானை தந்தத்தை போல ரொம்ப பிரகாசமாய். ஏன்னா மறுரூப மலையில பாருங்க, அவர் ஒரு வண்ணானாலையும் வெளுக்கக்கூடாத அளவுக்கு அப்படி ஒரு பிரகாச தோற்றமாய்
அவர் காணப்பட்டார். அதான் இங்க மணவாட்டி வர்ணிக்கிறார். 15ஆம் வசனம், அவர் கால்கள் பசும்பொன் ஆதாரங்கள் மேல் நிற்கிற வெள்ளைக்கல் தூண்களைப் போல இருக்கிறது. அவருடைய கால்கள் எப்படிப்பட்டது? பசும்பொன் ஆதாரங்கள் மேல் நிற்கிற வெள்ளைக்கல் தூண்களைப் போல. அந்த பசும்பொன் ஆதாரங்கள் என்று சொல்லப்படுகிறது பரிசுத்தமான தேவ சபை. அங்கதான் அவருடைய கால்கள் நிற்கும். அவருடைய கால்கள் சாராய கடைக்கோ, பாவத்துக்கோ, அக்கிரமத்துக்கோ, உலக காரியங்களுக்கோ நேராய் அவருடைய கால்கள் நடந்து போகவே போகாது. அவருடைய கால்கள் எங்க போச்சான்? தினமும் என் பிதாவின் வீட்டை எதுக்காக வியாபார வீடாக்குறீங்கன்னு சொல்லி சவுக்கு எடுத்து அடிச்சார். அப்ப அவருடைய கால்கள் அதிகாலமே போய் பிதாவின் சமூகத்துல ஜெபிக்கிறதுக்காக நடந்தது. அவருடைய நடந்து நடந்து வேத ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க, கிட்டத்தட்ட 6000 கிலோமீட்டருக்கு மேல இயேசு கிறிஸ்து நடந்து நடந்தே ஊழியம் செய்தார். நடந்து நடந்து அவருடைய கால்கள் எப்படிப்பட்டது? பசும்பொன் ஆதாரங்கள் மேல் நிற்கிற வெள்ளைக்கல் தூண்களை போல இருக்கிறது. அந்த பசும்பொன் ஆதாரங்கள் மேல் நிற்கிற வெள்ளைக்கல் தூண்களை போல அவருடைய கால்கள் பிதாவின் சித்தத்தை மட்டும் செய்ய விரைந்தோடுகிற ஒரு காலாய் அது இருக்கிறது என்று பார்க்கிறோம். அவர் ரூபம் லீபனோனை போலவும் கேதர்களை போலவும் சிறப்பாய் இருக்கிறது. நம்முடைய ரூபம், அதாவது ஆத்துமநேசருடைய ரூபம் எப்படிப்பட்டது? அது லீபனோனை போலவும் கேதுரு மரத்தை போலவும் சிறப்பானதாய், அசுத்தமான உருவம் அல்ல. மற்ற தெய்வத்தை போல ஒரு அகோர தோற்றம் கிடையாது. இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்போது ஒரு ஜென்டிலான உருவம், அழகான ஒரு உருவம். மற்ற பிசாசுகளை பாருங்க, அகோரமா இருக்கும். சில வஞ்சிக்கிற ஆவிகள் நடிக்கும், அழகான உருவத்துல இருக்கும். ஆனா உள்ளுக்குள்ள அது அந்த உருவத்தை வெளியே வர சொல்லி கட்டளை கொடுத்தோம் இயேசுவின் நாமத்துன்னா அதோடைய அகோர தோற்றம் வெளியே வரும். நம்முடைய ஆத்துமநேசருக்கு அகோர தோற்றம் இல்லை. அவருடைய ரூபம் எப்படிப்பட்டது? லீபனோனை போலவும் கேதுருக்களை போலவும் சிறப்பானதாய் அது இருக்கிறது. 16ஆம் வசனத்துல அவர் வாய் மிகவும் மதுரமாய் இருக்கிறது. அவர் முற்றிலும் அழகுள்ளவர். இவரே என் நேசர், எருசலேமின் குமாரத்திகளே, இவரே என் சிநேகிதர். அவர் வாய் மிகவும் மதுரமாய் இருக்கிறது. அப்ப வாயை திறந்தாலே இன்னைக்கு நமக்கு கெட்ட வார்த்தைகளும் தூஷண வார்த்தைகளும் அநேகருக்கு வருது. ஆனால் நேசருடைய வாய் திறந்தாலே அது அடுத்தவங்களை ஆசீர்வதிக்கிற வார்த்தைகளும் அடுத்தவங்க வாழ்க்கையை கட்டுகிற வார்த்தைகளும் தான் இருக்கு. லாசருவே வெளியேவான்னு சொல்றார். அப்ப பிணமாய் கடந்தவன், அந்த பிரேத சீலையால் சுற்றப்பட்டவன் எழும்பி என்ன செய்யறான்? வெளியே வருகிறான். அப்ப அவருடைய வாய் எப்படிப்பட்டது? மிகவும் மதுரமாய், அது ஸ்வீட்டஸ்ட். அதான் மணவாட்டி முதல் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே சொல்றா, என் நேசர் தம்முடைய வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுவாராக. அப்ப வாயிலிருந்து புறப்படுகிற அந்த மதுர வாக்கினாலே, அருமையான வாக்கு தத்தங்கள்னால என்னை அவர் முத்தமிடட்டும். அவர் முற்றிலும் அழகுள்ளவர். அவர்கிட்ட ஒரு அசிங்கமும் கிடையாது. சரீர பிரகாரத்திலையும் அசிங்கம் இல்லை, அவருடைய லைஃப்லயும் அசிங்கம் இல்லை, அவருடைய பர்சனல் லைஃப்லயும் எந்த அசிங்கமும் இல்லை. அவர் முற்றிலும் அழகுள்ளவர். என்னிடத்துல பாவம் உண்டு என்று உங்களில் யாரால் குறை சொல்ல முடியும் என்று சொல்லி யோவான்ல கேட்டார். அப்ப அவருடைய பர்சனல் லைஃப் எடுத்து பார்த்தா அவரை போல அழகுள்ளவர், பரிசுத்தம் உள்ளவர், எல்லாத்திலையும் 100 out of 100% பியூர், சொக்க தங்கத்தை போன்றவர். ஒரு சின்ன ஃப்ளா கூட ஆண்டவர்கிட்ட கிடையவே கிடையாது. அப்ப அவர் முற்றிலும் எப்படிப்பட்டவராம்? அழகுள்ளவர். கடைசியாய் சாட்சி சொல்லுகிறாள், இவரே என் நேசர். ஏன் இவரே என் நேசர்னு சொல்றா? அப்ப மணவாட்டி சபைக்கு மற்ற நேசர்களாகிய பிசாசுகள் இருந்திருக்கு. நாம் ரட்சிக்கப்பட்ட போதிலும் நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ நிறைய பிசாசுகளுக்கு
சோறு போட்டு வளர்த்து வச்சிருப்போம். நம்முடைய ஆத்தும நேசராய் அது இருந்திருக்கும். இன்றைக்கு என்னென்ன பிசாசுகளுக்கு சோறு போட்டு வளர்த்தோமோ அதெல்லாம் இன்னைக்கு ஓடிடணும். இன்னைக்கு கண்களை மூடி ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, எனக்கு தெரிந்தோ தெரியாமலோ எத்தனை பிசாசுகள் என் ஆத்தும நேசராய் நான் நேசித்து வைத்திருக்கிறேன். தெரிந்து நேசிச்சிருப்போம், தெரியாமையும் நேசிக்க பிசாசுகள் வச்சிருக்கோம். அதான் வஞ்சிக்கிற ஆவிகள். அப்ப அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு அழிக்கப்படுறது. ஸ்பிரிச்சுவல் ஹஸ்பண்ட், ஸ்பிரிச்சுவல் ஒய்ஃப், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்கள் சிலர் சொப்பனத்திலே அப்படிப்பட்ட அசுத்த ஆவிகள் மனுஷ உருவம் மனுஷி உருவம் கொண்டு உங்களோடு கூட நேசிக்கிற காரியங்களை நீங்க நிறைய வாட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. அப்படிப்பட்ட பொல்லாத நேசர்கள் அதெல்லாம் இன்னைக்கு அழிக்கப்படட்டும். அதெல்லாம் விட்டு நீங்கள் விடுதலை ஆகி வெளியே வரும்படி நான் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். பெண் உருவத்திலே வந்து 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 ஆண் பிள்ளைகளோடு சயனிக்கிற வஞ்சிக்கிற ஆவிகள், ஆண் உருவத்திலே வந்து 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 பெண் பிள்ளைகளோடு சயனிக்கிற பிசாசுகள், அதெல்லாம் ஆத்தும நேசர்கள், பொல்லாத நேசர்கள். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஆத்தும நேசர்களோடு இருக்கக்கூடிய கனெக்ஷன் எல்லாத்தையும் உடைத்து ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட சர்ப்பத்தின் ஆவிகள் எல்லாம் அழிக்கப்படட்டும். அப்ப இங்க மணவாட்டி என்ன சொல்றா? இதுவரைக்கும் எத்தனையோ நேசர்கள், பாவம் என்கிற நேசர், பிசாசு என்கிற நேசர், உலகத்து நண்பர்கள் என்கிற நேசர்கள், உலகத்து காதலர்கள் என்கிற நேசர்கள், எந்த தீமைக்கு நாம இடம் கொடுக்கிறோமோ, எந்த பாவத்துக்கு, ஆண்டவர் விரும்பாத பாவத்துக்கு இடம் கொடுக்கிறோமோ, அந்த பாவத்தை கொண்டு வருகிற அசுத்த ஆவி நம்முடைய ஆத்மாவுக்கு ஆத்ம நேசராய் இருக்கும். இன்னைக்கு அந்த பிசாசுகளை எல்லாம் துரத்தி விட வேண்டும். துரத்தி விட்டுட்டு இன்னைக்கு நாமும் சொல்ல போகிறோம், இயேசு கிறிஸ்துவாகிய இவரே என் நேசர், இவர் மாத்திரம்தான் நேசர். ஆண்டவர் சொன்னார், 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது. ஒருத்தனை பகைச்சுக்கிட்டு இன்னொருத்தனை அசட்டை போகும். நாம் ஆண்டவரை இறுக்கி பற்றி கொண்டோம்னா பிசாசை நம்ம அசட்டை பண்ணி துரத்துவோம். ஆனால் பாவத்தை கொண்டு வந்து சிற்றின்பத்தை கொண்டு வர பிசாசை நாம் தழுவி கொண்டால் இங்கே கர்த்தரை அசட்டை பண்ணுவோம். அதான் எலியா சொன்னான், எந்த மட்டும் 2 நினைவுகளால் இப்படி குந்தி குந்தி நடப்பீங்க? கர்த்தர் தெய்வமானால் இன்றைக்கு கர்த்தரை பின்பற்றுங்கள். பாகால் தெய்வம்னா போய் அவனை பின்பற்றுங்க. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து தான் தெய்வம். அப்ப இவரே என் நேசர் சொல்லுகிறாள். எருசலேமின் குமாரத்திகளே, இவரே என் சிநேகிதர். எருசலேமின் குமாரத்திகள் தான் சாட்சி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஏன்னா 8ஆம் வசனத்துல பார்த்தோம், எருசலேமின் குமாரத்திகளே, என் நேசரை கண்டீர்களானால் நேசத்தால் சோகமடைந்திருக்கேன்னு போய் அவர்கிட்ட சொல்லுங்கிறா. அப்படிப்பட்டவங்க தான் கேட்குறாங்க, ஸ்திரீகளில் ரூபவதியே, மற்ற நேசரை பார்க்கிலும் உன் நேசர் எதனால் விசேஷித்தவர்? நீ இப்படி எங்களை ஆணையிட மற்ற நேசரை பார்க்கிலும் உன் நேசர் எதனால் விசேஷித்தவர்? அப்பதான் ஆரம்பிக்கிறா, என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர், 10,000களில் சிறந்தவர்னு சொல்லி அவருடைய அப்பியரன்ஸை வர்ணிச்சுக்கிட்டே வந்துட்டு சொல்றா, இவரே என் நேசர், எருசலேமின் குமாரத்திகளே, இவரே என் சிநேகிதர். சிநேகிதர். அப்ப இவர் மாத்திரம்தான் என்னுடைய ஆத்தும நேசர், இவர் மாத்திரம்தான் என்னுடைய சிநேகிதர். யோவான் 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், இனி நான் உங்களை ஊழியக்காரர்கள் என்று சொல்வதில்லை, உங்களை நான் சிநேகிதர் என்றேன். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே ஆபிரகாமை குறித்து சொல்றார், என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே. ஆபிரகாமை ஆண்டவர் சிநேகிதன்னு சொல்றார், மை ஃப்ரெண்ட். ஒரு ஆச்சரியமான காரியம். மோசேட்ட ஆண்டவர் ஒரு சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசையோடு முகமுகமாய் பேசினார் என்று சொல்லப்பட்டு,
இன்றைக்கு நாம் ஆண்டவருக்கு பிள்ளைகளாய் மாத்திரம் கிடையாது, மனவாட்டியாய் மாத்திரம் கிடையாது, நம்ம ஆண்டவருக்கு சிநேகிதர்களாய் மாறக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பை ஆண்டவர் தந்திருக்காரு. ஃப்ரெண்ட், இந்த ஃப்ரெண்ட்ஷிப், நண்பர்களோடு எப்படி சிரித்து சந்தோஷமா எல்லா காரியத்தை குறித்து பேசுவோமோ, அதே போல ஆத்தும நேசரோடு அப்படி பழகக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பை நமக்கு தந்திருக்கிறார். கடவுள் அவரு நம்ம தள்ளி நின்னுக்கணும் அதெல்லாம் இல்லை. ஆண்டவரோடு கைகோர்த்து சிநேகிதர்களோடு பேசி சந்தோஷமாய் சிரித்து கொண்டே போகிற அப்படிப்பட்ட மேலான ஸ்லாக்கியத்துக்கு தான் இன்னைக்கு எப்படிப்பட்ட மணவாட்டி திருச்சபையை அழைக்கிற காரியத்தை அறிந்திருக்கிறோம். இன்றோடு ஆண்டவருடைய பெரிய கிருபையினால 5ஆம் அதிகாரம் நிறைவு பெறுகிறது. 5 அதிகாரங்கள் வரைக்கும் நீங்கள் செவி கொடுத்து அற்புதமாய் இந்த காட்டுப்புறாவின் சத்தத்தை கேட்டீங்க. தொடர்ந்து இனி வருகிற நாட்களிலே இன்னும் 3 அதிகாரம் இருக்கு. 6, 7, 8 ஆகிய அதிகாரங்கள் இருக்குது. இந்த 6ஆம் அதிகாரத்துல இந்த மணவாட்டி சபையை கர்த்தர் எப்படி எடுத்துக்கிறாரு, அதுக்கப்புறம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா எடுத்துக்கொள்ளப்பட்ட மணவாட்டி திரும்பி அவள் எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாள், ஸோ எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு அவள்கிட்ட இருந்த நல்ல சுபாவங்கள்லாம் என்ன, நாங்கள் கைவிடப்பட்டு நிற்கிறோமேன்னு சொல்லி கைவிடப்பட்ட திருச்சபை அந்தி கிறிஸ்துக்கிட்ட மாட்டிக்கிட்டு இனி 2ஆம் வருகையிலாவது நாங்கள் இரத்த சாட்சியாய் மரித்தாவது, இல்லை அது வரைக்கும் விசுவாசத்தை கையில பிடிச்சிக்கிட்டாவது நிக்கணுமே, 2வது வருகையிலாவது ஆத்தும நேசருக்கு மணவாட்டியாய் போய் சேரணுமே என்று சொல்லி கைவிடப்பட்ட இந்த திருச்சபை மணவாட்டியினுடைய சுபாவங்களை எல்லாம் தியானிக்கிறது தான் கடைசி 2 அதிகாரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. 7ஆம் அதிகாரத்திலையும் 8ஆம் அதிகாரத்திலும் சொல்லப்பட்டிருக்கு. 6ஆம் அதிகாரத்துல மணவாட்டி சபையை கர்த்தர் எப்படி எடுத்துக் கொள்ளுகிறார் என்பதை குறித்து 6ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். 6ஆம் அதிகாரத்தை கர்த்தருக்கு சித்தம் உண்டானால் நாளைய தினத்தில் நாம தியானிக்கலாம். 7, 8ங்கிறத அடுத்தடுத்து வர நாட்கள்ல தியானிக்கலாம். ஆனால் இந்த உன்னத பாட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வசனத்துக்குமே குறைஞ்சது 1 மணி நேரத்திலிருந்து 2 மணி நேரம் பேசலாம். இனி அது எதிர்காலத்துல ஒரு பெரிய ஒரு பைபிள் ஸ்டடியாக ஒவ்வொரு வசனத்தையும் குறைந்தபட்சம் 2 மணி நேரங்களாவது பேசும்படி அதை நான் தீர்மானித்திருக்கிறேன். கர்த்தருக்கு சித்தம் உண்டானால் அது நடக்கட்டும். நீங்களும் தொடர்ந்து ஜெபியுங்கள். இந்த வார்த்தைகளை பிரியமாய் வாஞ்சியாய் கேட்டவங்க எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். God bless you.